போயிட்டு வரேன். திரு ரவீந்திரன் துரைசாமி, எப்படி பார்க்குறீங்க திரு ஓபிஎஸ்னுடைய அந்த ஸ்டாண்டும் இந்த இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவின் தோல்வி? இந்த தோல்வி எதிர்பார்த்த ஒன்று தான். நிச்சயமாக அதிமுகவினர் திமுக ஒரு அரசு அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க ஃபைட் பண்ணிக்கிடல. இந்த தோல்வி எதிர்பார்த்த ஒன்று, மார்ஜின் எதிர்பார்க்காததான். பட் எடப்பாடி பழனிசாமி களத்தில் நின்று ஃபைட் பண்ணுவாருங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்தாரு, ஃபைட் பண்ணாரு. அது அவங்க தரப்பு ஒரு நம்பிக்கையை கூட கொடுத்தாங்க. பலரும் அந்த மார்ஜின் குறைவா இருக்குங்கிற அளவு கூட வந்தாங்க. ஆனால் ஹெவி மார்ஜின் வந்தது நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி தலைமை ஈர்ப்பு சக்தி குறைஞ்ச ஒரு தலைமையாக தான் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆனதாட்டு நான் கருதுறேன். இன்னொன்று, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இடைத்தேர்தலை வச்சு பொதுத் தேர்தலை நான் எடை போட மாட்டேன். 2024 பொதுத் தேர்தல் தான் தமிழக அளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு என்னங்கிறது தெரிய வரும். மற்ற எல்லாரும் சொல்ற மாதிரி பன்னீர்செல்வம் களத்தை விட்டு போக மாட்டார். களத்துக்குள்ள வர்றது எலெக்ஷன் டைமுக்கு ஒரு 8 மாசத்துக்கு முன்ன களத்துக்குள்ள வந்தாலே போதும். அதற்குள்ள நடவடிக்கைகளை வேகமாக எடுத்து களத்துக்குள்ள நின்னா போதும். ஏன்னா களத்துக்குள்ள நின்று தான் ஆகணும். ஒரு அரசியல்வாதி முதலமைச்சராக இருந்தவர், ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், துணை முதல்வராக இருந்தவர். ஸோ அவருக்கும் பின்பலம் இருக்குது. ஜெயலலிதா கூட விசுவாசிங்கிற பெயர் இருக்குது. ஸோ அந்த மையமா வச்சு தனக்கு என்ன வாக்கு வீதம் கிடைக்குங்கிறது தான் நிச்சயமா அவர் பார்ப்பாரு. சில நாட்கள் முன்பாவே திரு ரவீந்திரன் துரைசாமி ஈரோடு கிழக்கு ஓபிஎஸ் சென்ட்ரிக் தேர்தல் அப்படின்லாம் சொன்னீங்க. நிச்சயமா ஓபிஎஸ் சென்ட்ரிக் தான். அவர் பாஜக ஆதரிக்கதா சொன்னாரு. பாஜக அதுல உள்ள அந்த இதுல உள்ள சூழல்ல இரட்டையில ஃப்ரீஸ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். நானே இரட்டையில ஃப்ரீஸ் ஆகுன்னு தான் சொன்னேன். ஃப்ரீஸ் ஆகல. கங்கை சுதகம் வேண்டாம், முத்துராமலிங்க சொல்ல முடியாது, அது தேவையில்லை. ஓகே, அது ஃப்ரீஸ் ஆகாத ஒரு சூழ்நிலை அங்க வந்துடுச்சு. அப்ப ரெட்டையில எழுத்து போகும்போது பாறையில எழுத்து மோதுறது தேவையில்லை. அப்ப தமிழ்நாடு முள்ளான ஒரு களத்துல பார்க்கலங்கிறது தான் ஒரு ப்ரூடென்ட் டிசிஷன். ஏன் ராஜாஜி ஆதரவாளர் மத்தியாசுக்கு பின்னாடி அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் எல்லாம் போனாங்க? ஏன் அருணகிரி அம்பலத்துக்கு பின்னாடி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் போனாரு? ஏன் சாத்தாங்குளம் புதுக்கோட்டை போன்ற இடத்துல கலைஞர் ஒதுங்கினாரு? ஏன் ஜெயலலிதா அம்மையார் 5 சட்டமன்ற இடைத்தேர்தலை விட்டாரு? சோ இந்த இடத்துல ரெட்டையில எழுத்து ஃபைட் பண்ணி தனக்கு வீக்கான களத்துல குறைஞ்ச ஓட்ட காட்டுறதுக்கு யார் விரும்புவோம்? நீங்க சொல்ற மத்திய அரசு சுயேட்சையா நின்னாரா, சுதந்திர கட்சியில நின்னாரா? சுயேட்சையா நின்னாரு. சுயேட்சையா தான் நின்னாரு. சுதந்திர கட்சி தலைவர் தான். உங்களுக்கு கேண்டிடேட் விட்டா டெபாசிட் போயிருன்னு அண்ணா எம்ஜிஆர் கலைஞர்லாம் சுயேட்சையா நின்ன சுயேட்சைங்கிற பேரை விட்டு தேனியில முடிஞ்ச ராஜாஜி கேண்டிடேட் பின்னாடி நின்னாங்க. கேண்டிடேட் விட்டா டெபாசிட் போயிருக்கும். ஷேமன் கேளுங்க. ஷேமன் அந்த களத்துக்குள்ள வந்தவர், களம் தெரிஞ்சவர். அப்ப அந்த இடத்துக்குள்ள நமக்கு தேவையில்லைங்கிற முடிவு எடுக்கிறாங்க. ரெட்டையில கிடைக்குது. ஈரோடு கிழக்கு உசிலம்பட்டியிலையும் முதுகுளத்தூர் பகுதியிலையும் இடத்துல வந்தா பன்னீர்செல்வம் விட்டுருப்பாரா? இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் அங்க போய் இவ்வளவு இதா பண்ணிருக்காங்களா? அதுதான் நானும் கேட்கிறேன். அப்ப இது ஓபிஎஸ் சென்ட்ரிக் தேர்தல் இல்லை, மேற்கு மண்டலத்துல நடந்ததுனால கூடுதலா நீங்க என்ன சொன்னீங்க? ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரத்துக்கு போனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய ஆதரவெல்லாம் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க கணிச்சீங்கல்ல? நிச்சயமா. ரெட்டையில ஏத்தி ஏன் போனோம்? பாறையில ஏன் போய் மோதணும்? ரெட்டையில ஃப்ரீஸ் ஆயிருந்தா போயிருக்கலாம். நான் மீண்டும் அந்த உதாரணத்தை சொல்லி நான் புரியுது, எனக்கு அசிங்கப்படுத்த விரும்பல. அது தேவையில்லைங்கிறதுக்காக சொல்றேன். பசுமன் முத்துராம தேரையா சொல்லக்கூடிய அந்த உதாரணத்தை சொல்ல விரும்பல. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல விலகிட்டு போறதுதான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு சரியான ஸ்ட்ராட்டஜி. அப்கோர்ஸ் அப்படியே இருக்கட்டு. பெருந்துறையில தொட்டிய நாயக்கர்கள் ஆதரவுல அண்ணன் வைகோ 25% ஓட்டு எடுத்தாரு. அதே அண்ணன் வைகோ மயிலாப்பூர்ல 10% ஓட்டு தான் எடுத்தாரு. திண்டுக்கல்ல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 55% ஓட்டு எடுத்தாரு. அதே இடைத்தேர்தல் சென்னையிலேயோ தஞ்சாவூர்ல வந்திருந்தா 77 முடிவு வேற மாதிரி இருந்தது நம்ம பார்த்தோம். சோ இடைத்தேர்தல்ங்கிறது பொது தேர்தலுக்கு பொருந்தாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி 25% வாக்கு எடுத்திருந்தாருன்னா தமிழக அளவில் பார்த்தா ஷேமனனும் அதை சுட்டி காட்டி பேசினாப்ல. வடக்க இருந்தா குறைவா தான் இருந்திருக்கும், தெற்க இருந்தா குறைவா தான் இருந்திருக்கும். இல்ல இவர் கூடுதலா இருக்குன்னு கூட பேசலாம். அதுக்குள்ள நான் மறுத்து வரல. அதாவது உரிமை சேலம் மணிகண்டனுக்கு உரிமை. தமிழக அளவில் தான் 2 தலைவர்களுக்குள்ள செல்வாக்க பார்க்க முடியும். 2024 தான் அந்த செல்வாக்க காட்டும். யாருக்கு எவ்வளவு செல்வாக்குன்னு புரிஞ்ச பிறகுதான் அடுத்த கட்ட நபர்கள் அந்த கட்சிக்குள்ள அமையும். அது சரத்பவார் சோனியா காந்தி மாதிரி இருக்கலாம், அல்லது கலைஞர் வைகோ மாதிரி இருக்கலாங்கிறது எந்த அளவுக்குங்கிறத பார்த்து தான் அது முடிவு செய்ய முடியும். நிச்சயமா ஒரு இடைத்தேர்தல் 25% ஓட்டுங்கிறது ஈரோடு கிழக்குல தானே தவிர தமிழக அளவில் எவ்வளவுங்கிறது இல்ல. அதிமுகவின் தலைமை அன்டிஸ்பியூட்டடா அவர் வந்துட்டாரு, நீ ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்களே. இல்ல, அது அவங்க கிளைம் பண்ணிட்டு அது அவங்க உரிமை. 24 தான் 2 வரும் ஈக்குவல் லீடர்ஸ். ஒருத்தருக்கு சபார்டினேட் கிடையாது. 2 வரும் ஒருத்தர் ஒருங்கிணைப்பாளர், இன்னொருத்தர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான். இவருக்கு முன்னாடி அவர் சீஃப் மினிஸ்டரா இருந்தவர். மீண்டும் சொல்றேன், அண்ணா சம்பத் மாதிரியோ எம்ஜிஆர் எஸ்டிஎஸ் மாதிரியோ
ஜெயலலிதா திருநாவுக்கர் சொன்ன மாதிரியே இல்ல. அது இது ஈக்குவல் லீடர்ஸ். இவருக்கும் பேக்கிங் கம்யூனிட்டி இருக்கு. ஜெயலலிதா பண்ண ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி அரசியல். அந்த பேக்கிங் கம்யூனிட்டிஸ்ல அவர் ஒரு உருவமா இருக்கிறாரு, இவரும் ஒரு உருவமா இருக்கிறாரு. ஜெயலலிதாவில் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு விசுவாசமானவங்க புள்ளி இருக்குது. இதெல்லாம் வச்சு 2 பேருக்கு 24 என்ன ஓட்டு கிடைக்கிறத வச்சுதான் 2 பேருக்கு பலத்தனம் அறிவு நம்ம அறுதிட்டு உறுதியா சொல்ல முடியுமே தவிர ஒட்டுமொத்த தமிழகம் தான் தீர்ப்பளிக்குமே தவிர ஒரு பகுதி அல்ல. மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், பெருந்துறை மட்டும் வந்திருந்தா கலைஞர் விழுந்துட்டாரு, வைகோ தான் 2வது தமிழகமே ஒரு தோற்றத்தை கொடுத்திருக்கோம். சோ இந்த ஓட்டுங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்த ஓட்டு பொருந்தாது. அப்ப 2024 இபிஎஸ் வெர்சஸ் ஸ்டாலின் இல்ல, இபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ் தான் இருக்குமா? நிச்சயமா ஓபிஎஸ் களத்துக்குள்ள வருவார். நீங்க அது இல்லன்னு பேசி அவருக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு வரதுக்கு? எப்படி வருவாரு? நீங்க பொறுத்திருந்து பாருங்க. அரசியல் களத்தை விட்டுட்டு போக மாட்டாரு. அவர் ஸ்டாச்சர்ல இருந்தவர் விட்டுட்டு போக மாட்டாருன்னா நான் போவாருன்னா நான் சொல்லல. அவருக்கு என்ன வாய்ப்பு என்ன இருக்குதுன்னா அது பாசிபிலிட்டிஸ் தான் சொல்றேன். சிம்பல் எடப்பாடி பழனிசாமிக்கே கிடைக்கலாம். இவருக்கு கிடைத்த மாதிரி சிம்பல் ஆர்கே நகர் அந்தேரி ஈஸ்ட் மாதிரி படிச்சு பார்க்க நேரம் இல்லைன்னு ரூல் 15 படி பாராளுமன்றத்தில் ஃப்ரீஸும் ஆகலாம். ஏன்னா ஆர்கே நகர் வரும்போது சசிகலா மேயருக்கு தான் இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நிறைய இருந்தாங்க. படிச்சு பார்க்க நேரம் இல்லைன்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தொப்பி இரட்டை மின் விளக்கு ஒன்னா சேர்ந்து இரட்டையில 50-50 இபிஎஸ் ஓபிஎஸ் கிடைச்சுங்கிறது உண்மை. அதுதான் இன்னைக்கு இருக்கு தேர்தல் ஆணையத்துல. இன்னைக்கும் தேர்தல் ஆணையத்துல அதுதான் இருக்கு. ஈரோடு கிழக்கு முடிஞ்சதும் அதுதான் தேர்தல் ஆணையத்துல இன்னைக்கும் இரட்டையில ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்குது. இது எடப்பாடி கையில போகுமா அல்லது அந்தேரி ஈஸ்ட் ஆர்கே நகர் மாதிரி போகுமாங்கிறதும் பார்க்கணும். எப்படி போனாலும் என்ன ஆயுதம் கிடைச்சாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பன்னீர்செல்வம் ஃபைட் பண்ணார். இன்னொன்னு சொல்றேன், குஜராத் எலெக்ஷன் முடிஞ்சதும் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிச்சாரா? இல்ல வாழ்த்து தெரிவிக்கல. பட்ஜெட் கருத்து சொன்னாரா? இல்ல. அப்ப அது கருத்து சொல்லாததே பெரிய விஷயம் தான். மோடி எதுக்குறாருன்னு சந்தோஷப்பட்ட என் நண்பர்களும் பலரும் உண்டு. ஆனா இன்னைக்கு ஒரு 3 சந்தோஷப்பட்டாரு. அந்த 3 எலெக்ஷன் எங்கேயோ அவரு சில இடங்கள் இக்கட் ஆவார். தம்பி நம்ம எல்லாமே அந்த தம்பி கிட்ட நம்ம நீங்க தான் பொறுப்புன்னு அவரை நான் என்னைக்குமே நான் கார்னர் பண்ண மாட்டேன். அது அவருக்கும் தெரியும். புரிஞ்சுக்கிறேன், நானும் புரிஞ்சுக்கிறேன். இது இன்னைக்கு 3 எலெக்ஷன் நார்த் ஈஸ்ட்ல வந்ததுக்கு பேசும்போதே மோடிக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு அதை போறாருன்னா பாஜக மூலமா அங்க பல வார்டுகள்ல வாக்கு அதிகமாட்டே கிடைச்சிருக்கு. நார்த் இந்தியன்ஸ் உள்ள வார்டுகள்ல அதிகமாட்டே வாக்கு கிடைச்சிருக்கு. நீங்க 33 பூத் வைஸ் பாருங்க, சில பூத்துல கிடைச்சிருக்குது. அப்போ வாக்கும் கிடைச்சிருக்குது. இனிமேல் சிம்பிள் மேட்டர் பல மேட்டருக்கு மோடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், பாஜக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். வாக்கு வலிமையும் குறைஞ்சிட்டு பாஜக காரங்களும் எல்லாம் சேர்ந்தாதான் சரியா இருக்க செயல்பட முடியுங்கிறத அண்ணாமலையே சொல்ல ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி தன்னோட முடிவை மாத்தி இருக்கிறார். அப்கோர்ஸ் மோடியை போன்றதை நான் வரவேற்கிறேன். அது வேற விஷயம், எனக்கு அது திருப்தி அளிக்கக்கூடிய விஷயம் தான். பட் குஜராத்துக்கு போகாதவர் இதுக்கு போந்திருக்கிறாருன்னா அந்த தேர்தல் கொடுத்த பாடமும் அவருக்கு சில பாஜக மூலமா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு கிடைச்சதுன்னு அவர் நம்புறதும் தான் அதை சொல்றாங்க. இதுக்கு சிபி சண்முகம், கேபி முனிசாமி எல்லாம் மறுக்கலாம். பட் இவங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரே மோடியோட வெற்றியை வாழ்த்திக்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போறாரு. குஜராத் செம்ல வாழ்த்தலன்னா பெரிய குவாலிட்டி சேஞ்ச் இதுல இருக்குது. ஓகே, அப்படியான ஒரு சேஞ்ச் இருக்கா? ஒரு சில கணிப்புகள்லாம் வைக்கிறாரு, அது நடக்குமா? சிலது மறந்துட்டாரு. குஜராத்துக்கு வாழ்த்து தெரிவித்தார். இல்ல அந்த லெட்டர் எழுதுனதுக்கு இல்ல தெளிவா எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க அழைப்பு பதவியேற்பு அழைப்பு எடுத்ததுக்கு பன்னீரையும் அனுப்பி இவரையும் அனுப்பினாலும் 50-50 எல்லாம் இல்லங்க, அவரையும் கூப்பிட்டு நான் வர முடியாதுங்கிறதுக்கு வர முடியாது கடிதம் அனுப்பினாரு. நீங்க இது எலெக்ஷன் ஜெயித்த உடனே அதை இது பண்றதுக்கு என்ன சொன்ன உடனடியாக வார்த்தையை சொன்னேன். இது நீங்க பதவியேற்பு வாங்கன்னு சொன்னவங்களுக்கு வர முடியாதுன்னு சொல்லி ஒரு சினப் பண்ணிட்டு சினப் பண்ணாரு. நானும் பன்னீரும் ஒண்ணு இல்லைன்னு பாஜக சினப் பண்ணாரு அந்த இடத்துல. அதைத்தான் செய்தாரு. சினப் பண்ண முடியாம வலிய வாழ்த்துறாரு. அன்னைக்கு வெற்றி பெற்றது வாழ்த்தல. சும்மா தெளிவா பேசுங்க.